பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக என்ன லேஷ் யூஸ் பண்ணலாம்? ஸோ நிறைய பேர் உங்கள் லேஷஸ் நேச்சுரலாக இருக்குது, என்ன யூஸ் பண்ணீங்கன்னு கேட்டுட்டு இருந்தீங்க. ஒரு விரிவாக்கமான ஒரு வீடியோ தான். ஸோ இந்த பிராண்ட் தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். இதோட சைஸ் தெரிஞ்சுக்கணுன்னா கமெண்டில் வந்து லேஷஸ்ன்னு மென்ஷன் பண்ணுங்கள். ஸோ கிளைண்டோட பட்ஜெட் பொறுத்து சம்டைம் நான் வாமையாகவும் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இவங்க தான் நம்மளோட மாடல். நம்ம நிறைய வந்து பிரைடுக்கு வந்து போஸ்ட் பண்ணிகிட்ருக்கோம். சில பேஜில் பார்த்தீங்கன்னா ஒன்லி வந்து மாடல்ஸ் மட்டும் தான் இருக்கும். ஆனால் நம்ம வந்து பிரைடுக்கு பண்ணுறதும் போடுறோம். அது எதுக்காகனா பிகினராக உள்ள ஆர்டிஸ்டாக இருந்தால் தயவு செய்து மாடலோட போஸ்ட் மட்டும் பண்ணாதீங்க. ஏன்னா நம்மளை விட கிளைண்ட்டுக்கு நிறைய டிஃப்ரென்ஸ் தெரியுது. ஏன்னா நம்ம பிரைடுக்கு பண்ணும்போது தான் அவங்களுக்கு கான்ஃபிடென்ட் நிறைய வரும். மாடல் கூப்பிட்டு 4 மணி நேரம் உட்காந்து யாரும் வேணால் பண்ணலாம். ஆனால் பிரைடுக்கு பண்ணுற போஸ்ட்டுமே தயவு செய்து பண்ணுங்க. ஸோ மாடல் நான் எதுக்கு நிறைய எடுத்து போஸ்ட் பண்ணுறேன்னா டிஃப்ரெண்ட் டைப்பில் ஸ்கின்னு. ஏன்னா இப்போதைக்கு உள்ள ட்ரெண்டிங் பார்த்தீங்கன்னா செட்டில் லுக் மட்டும்தான் ஒரு ட்ரெண்டிங்கில் இருக்குது. மோஸ்ட்லி ரேராக தான் ஹெவி லுக் கேட்குறாங்க. ஸோ எனக்குன்னு ஒரு தாட் இருக்கும், கிளைண்ட்டுக்கு என்ன அவுட் புட்டோ அது கொடுக்க முடியும். ஆனால் மாடல்னும் போது எனக்கு ஒரு சில தாட் இருக்கும்ல. ஸோ கொஞ்சம் போல்டாக இவங்களுக்கு லேஷ், ஐஸு, நோஸு, கான்டோர், பிளஷ், ஹைலைட் இதெல்லாம் ஹெவி லுக்காகவே பண்ணியிருந்தேன். அவங்க ஃபைனல் அவுட்புட் பாருங்கள். அதே மாதிரி மாடல்ன்ட்டு ஏனோ தானே இல்லாமல் ஒவ்வொன்றுமே நம்ம பிரைடுக்கு எப்படி ட்ரீட் பண்ணுவோம், அவங்க சாரிலேருந்து அந்த ஃப்ளீட்ஸ்லேருந்து ஒன்று பார்த்து நான் அது வந்து பில்ட் பண்ணது தான் இது. ஸோ உங்கள் ஃபைனல் அவுட்புட் பாருங்கள். உங்கள் பிக் டேல நீங்கள் டெவலப் ஆகணும்னு நினச்சிங்கன்னா பயோவில் கான்டாக்ட் நம்பருக்கு டிஎம் பண்ணுங்கள். அதுக்கு முன்னாடி பேஜுமே ஃபாலோ பண்ணிக்கோங்க.